bloody fool. உன்னால எங்க எல்லாருக்குமே எவ்வளவு கஷ்டம். வெக்கமா இல்ல? பணத்தை தண்ணியா செலவழிச்சு உன் பைத்தியத்தை குணமாக்கலாம் நினைச்சா நாளுக்கு நாள் உன்னோட வெறி அதிகமாயிட்டே போகுது. நீ இருந்து எங்க மானத்தை வாங்குறத விட உன்னை கொன்னலாம். கண்ட்ரோல் யோர். தன் குழந்தையை பறி கொடுத்திருக்காங்க தாயோட ஏக்கம், அது செத்து போச்சுன்னா அவங்க மனசுல உண்டாக்குற துக்கம், இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் புரியாது. மூவ் ப்ளீஸ் மூவ். நீங்க 3 பேரும் அவ பிரவசா இருக்கலாம், அதுக்காக இறந்து போன அவ குழந்தைய நீங்களோ இல்ல நானோ கொண்டு வர முடியாது. ஆனா அதனால ஏற்பட்டிருக்க பாதிப்பை முடிஞ்ச அளவுக்கு நீங்க குணப்படுத்தலாமே. வெறும் மெடிசின்ஸ்ல மட்டும் உங்க சிஸ்டரோட பைத்தியத்தை குணமாக்கிட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த அட்மாஸ்பியரே மாத்தி ஒரு புது இடத்துக்கு அவங்களை கொண்டு போனா அதனால அவங்க குணமாகறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படி டாக்டர்? கொள்ளக்காட்டாதான் சார் குதிரையே ஓடுது. குழந்தை எடுத்து தவிக்கிற அந்த தாய்க்கு சில குழந்தைகளை காமிச்சிங்கன்னா அதுல ஏதாவது ஒரு குழந்தை மூலியமா இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படலாம் இல்லையா? இப்படி ஏதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ட்ரை பண்ணுமே ஒழிய நீங்க நினைக்கிற மாதிரி கண்ணை மூடி கண்ணை துறக்கிற மாயாஜல விதத்துல அவங்களை குணப்படுத்த முடியாது. ஆஸ் அ டாக்டர் அவங்களுக்கு இது டிஸ்சார்ஜ் பண்றதா பெட்டர் நான் ஃபீல் பண்றேன். வரேன். நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாவட்ட கலை விழாவின் அடுத்த நிகழ்ச்சியாக அன்பு அனாதை இல்லத்தின் மாணவர்கள் பங்கு பெறும் ஒரு கலை நிகழ்ச்சி. என்னதான் இன்னைக்கு நான் இத்தனை பாராட்டுகளை வாங்கினாலும் அது காரணம் நீங்க தானே டீச்சர். எங்க அப்பா அம்மா முகத்தை நான் பார்த்ததே இல்ல. ஒரு தாய் பாட வேண்டிய தாலாட்ட கூட நீங்க பாடிதான் டீச்சர் நான் கேட்டிருக்கேன். என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்குனதெல்லாம் நீங்க தானே டீச்சர். அத நினைச்சு அழுதுட்டேன். இதுக்காக அழக்கூடாது. இப்ப என்ன எடுத்துக்கோ, சொந்தம்னு சொல்லிக்க. புருஷனா குழந்தையா தனிமரமா இருக்கேன். இந்த ஆசிரமத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் என் பிள்ளைகளா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்கேன். என் பாபா எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏண்டா சோத்துக்கு தாளம் போட்டதுனால தானே அநாத ஆசிரமத்துக்கு வந்தீங்க. அப்புறம் இங்க வந்து ஏண்டா தாளம் போடுறீங்க? பசிக்குது கருப்புசாமி என்ன. எது பசிக்குதா? எது எது எப்பப்ப கிடைக்குதோ அத அப்பப்ப ஆக்கி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்களா திங்கிறோம்? இவள பாரு, வரும்போது கிங்காங் மாதிரி இருந்துச்சு, உழைச்சு உழைச்சு பிங் பாங் மாதிரி ஆயி போச்சு. உடம்பு எப்படியா இருக்கு? உங்கூட பழகி பழகி பலகீனமா ஆயிடுச்சு. அட எதுக்கியா வெட்டி பேச்சு? ஏன் வெறிஞ்சோரே எங்கயா இருக்க? சீக்கிரம் வாயா. பசங்களுக்கு பரிமாறு. குனிஞ்சு போடுறா, குனிஞ்சு. போதும், ஓவரா ரொப்பாத, டப்பா கிழிஞ்சிரும். உப்பு இல்ல போடுறது உப்புமா, அதுலயும் உப்பு இல்ல. ஏன் அளவையும் குறைச்சிட்ட? அனாத நாயங்களா, இந்த அளவு பத்தாத? எங்களை மாதிரி அனாத குழந்தைங்க பிறந்ததுனாலதான் இப்படி ஒரு ஆசிரமம் இருக்கு. ஐயோ பாவம், 4 பேர் எங்களுக்கு சோறு போட்டாங்கன்னா அதுல தான் நீ உன் வயித்தை கழுவிக்கிற. இந்த மாதிரி அனாத குழந்தைங்களுக்கு சோறு போடுற இடத்துல எங்களை மாதிரி பயிர் வளரல, உன்ன மாதிரி களைதான் வளர்ந்து. நீ அளவை தாண்டி போற. நீ அளவை குறைச்சு வைக்கிற. நான் வைக்கிறத தாண்டா வைப்பேன். நானும் வைக்க வேண்டிய இடத்துல வைப்பேன், பத்த வைப்பேன். இந்த லொல்லுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீ அண்ணத்துக்கிட்ட விடுற ஜொல்லுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல.
இன்னுமா குளிக்கிற? இதுக்குதான் தினம் குளிக்கணுங்கிறது. பசங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. சீக்கிரம் வெளியே வா, பசி உயிர் போகுது. டிம்மாத்தின் போட்டு கலக்குங்கடா, அப்பதான் உங்க வயித்த கலக்கும் கலக்கன் கலக்கும். சாரசம் வசீகர கண்கள் சீர்தரும் முகம் சந்திர பிம்பம் சாரசம். நான் ஊட்ட நீ ஊட்ட, மறுபடியும் நான் ஊட்ட, மறுபடியும் நீ ஊட்ட, மறுபடியும் மறுபடியும் நான் ஊட்ட. மாட்டிக்கிச்சுடா, கலக்குதுடா. மூணு, நாலு, அஞ்சு. உண்டாயா? உண்டா. பதிமூணு, பதினாலு, பதினஞ்சு. முடிச்சாச்சு. என்னப்பா சோதனை? பயப்படாத. யாரு? என் குலதெய்வமா பேசுது. ஆமா, 5க்குள்ள ஒரு நம்பர் சொல்லு. 9. வெஜிடேரியனா இருந்துட்டு நான் வெஜிடேரியனா அமுக்கிறியாடா கருப்பு சாமி? இது நியாயமா? எங்கேயோ கேட்டு குரல். சண்டாளா, குழந்தைகளுக்கு சோறு போடாத சமையல்காரா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன் கூட கொழு கொழுத்து இருக்காளே குட்டி, அவளை நான் தட்ட போறேன்டா. ரொட்டி ரொட்டி. இது நம்ம நம்பியார் என்ன குரல் மாதிரி இல்ல சாமி? உங்களுக்கு சில்க் ஸ்மிதா குரல் வருமா சாமி? உருகுதே என்ன ஆசை பெருகுதே. ஏய்யா, விளக்கமாத்து கட்டைக்கு பட்டு குஞ்சமா, இந்த செருப்பு கட்டைக்கு சிலுக்கு குஞ்சமா? இவன் கேட்டியா? சொல்லுயா? உன்னை என்ன பண்ணுவார்? நாளைக்கு நாங்க ஊருக்கு போறோம். சரி, அதனால அந்த ஊர்ல பாக்கீங்களா இந்த அட்ரஸ்க்கு ஜாக்கெட்டை டெலிவரி பண்ணிடு. ஓகே? என்னையும் வேலை செய்ய விட மாட்டேங்கிற, நீயும் வேலை செய்ய மாட்டேங்கிற. நானா வேலை செய்யலங்கிற? ஒரு பக்கம் என் டியூட்டி, மறுபக்கம் உன்னோட பியூட்டி. போயா, நீ பாட்டுக்கு அங்க இங்க அடிச்சுட்டு போயிடுற கல்லால. எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? நானும் இந்த வீட்டு வேலைக்காரி, நீயும் இங்க டிரைவரு. நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு பட்ட பகல்ல இப்படியா? இந்த தோட்டக்கார சிகாமணிக்கு தெரியாம ஒரு சித்தர் கூட உள்ள நுழைய முடியாது. நீ என்ன கண்ட கண்ட பொண்ணோட தாவடிச்சுக்கிட்டு இருக்க? இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாகணும். சொல்லு. பக்கத்து பொண்ணு. அதான பார்த்தேன், எங்கயோ பார்த்த மூஞ்சி மாதிரியா இருக்கே. ஏன்னா இப்படி இருக்க நீ? எங்கயோ கேட்ட குரல் மாதிரியா இருக்கே. இந்த மாதிரி உனக்கு ஒரு அப்பா இருக்கிற வரைக்கும் நான் உன்னை எப்போ வேணாலும் கட்டி பிடிக்கலாம். மாப்பிள்ள, ஒரு 50 ரூபா கொடுங்க. ஒரு 50 ஆண்டு காலம் நல்லா இருப்பீங்க. 20 தான் இருக்கு. அப்ப 20 ஆண்டு காலம் நல்லா இருப்பீங்க. கோட்டர் கூட தராது இருக்கு. ஏன் நீ இப்படி குடிச்சு தொலைக்கிற? எனக்காகவா குடிக்கிற? எனக்காகவா குடிக்கிற? செத்து போனாலும் உங்க அம்மா, அவளுக்காக தான் குடிக்கிற. ராஜுக்கு என்னடாச்சு? கூரையில இருந்து ஒரு ஓடு ஒண்ணு நம்ம ராஜு தலையில வந்து அடிபட்டுச்சுடா. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம், கட்டுப்பாடு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு போறப்ப
நீ இல்லையே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன்டா. ஆனா நீ இப்ப வந்துட்ட, என் வழியெல்லாம் பறந்து போயிடுச்சுடா. நான் ராஜுக்கு கட்டு போட்டிருக்காங்களே நடுவுல. டேய், இந்த கட்டடம் இப்படி உளுத்து போயிட்டு இருக்கே, அதை நினைச்சுதான் நான் அழுதேன். ஜன்னல் இருக்கு ஆனா கதவு இல்ல, கூரை இருக்கு ஆனா ஓடு இல்ல, மாடி இருக்கு ஆனா படிக்கட்டு இல்ல, மழை பெஞ்சா ஒழுகுது, காத்தடிச்சா குளிருது. பூத்திக்க முடியாத அளவுக்கு பொத்தல் பொத்தலா ஒரு போர்வை, பச்சை தண்ணி ஆட்டம் ஒரு கஞ்சி, உப்பு சப்பு இல்லாத ஒரு உப்புமா. இந்த வாழ்க்கைக்கு எப்ப விடிவு காலம் வரும்னு நான் அழுதேன்டா. முன்னெல்லாம் நீங்க சொல்வீங்களேடா நான் ஒரு பெரிய ஆளா வருவேன்னு. கண்டிப்பா வருவேன்டா. அப்படி வந்தா கஞ்சி எல்லாம் காப்பி ஆயிரும். வீட்டு கட்டடம் கூட மாடி கட்டடம் ஆயிரும். உப்புமால கூட உப்பு உரப்போம் கச்சிதமா இருக்கும். சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காத மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற சொத்தெல்லாம் தானே முழுங்குறானே அந்த கழுகு கருப்பு சாமி, அவனுக்கும் ஒரு முடிவு காட்டேன். சீக்கிரமா கூட்டுவாமா. டாக்டர் சொன்னபடி நல்ல இடத்துக்கு போவோம். அப்பவாது அம்மாவுக்கு ஒரு மாறுதல் தெரியுதான்னு பாப்போம். ஐயா ஐயா, போறப்ப எங்க போறீங்கன்னு கேட்க கூடாது, போயிட்டு வந்தப்ப எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்க கூடாது. ஏன்னா அது உங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காதுங்கிறது எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காதுங்க உங்களுக்கு பிடிக்காது. காலங்காத்தால ஊத்திட்டு வந்துட்டியா? செடிக்கு தண்ணி ஊத்த தாண்டா உன்னை வச்சிருக்கேன். உன்னை வந்து கவனிச்சு வந்து கவனிக்கிறோட இப்பவே ஏதாவது கவனிக்கல. நீங்க கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கணும். ராம்சேக், வெளியே இருந்து ஒரு ஈ காக்கா கூட உள்ள போக கூடாது. உள்ள இருந்து ஒரு நாய் நரி கூட வெளியே போக கூடாது. வீட்டை பத்திரமா பாத்துக்க. அம்மாக்கு என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லப்பா, அவங்க குழந்தை இறந்துருச்சு. அதுல இருந்து கொஞ்சம் பைத்தியம் ஆயிருச்சு. சரி சார், இந்த அம்மாவை பார்த்தா பாவமா இருக்கு. அம்மா அம்மா, என்னம்மா உங்க குழந்தை விட்டு போறீங்க? இந்தாங்க. ஏண்டா அந்த பையன் பாடின பாட்டை கேட்டதுல இருந்து தங்கச்சிட்ட ஒரு மாறுதல் தெரியுதுல்ல? நான் என்ன சொல்றேன்னா, அந்த பையனையே பயன்படுத்தி நம்ம தங்கச்சியை கியூர் பண்ணா என்ன? காலையில போய் அநாத ஆசிரமத்துல பாப்போம். எங்க நிலைமை புரியாம இந்த பாபுவை நீங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்றதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை சார். இந்த பையனை நாங்க எங்க கூட அனுப்பிவீங்கன்னு கேக்குறது எங்க சிஸ்டரோட நம்பிக்கையாக தான் சார். இங்க குழந்தைங்க அவங்க அப்பா அம்மாவை இழந்து தவிக்கிறாங்க. அங்கே சிஸ்டர் அவளோட குழந்தை இழந்து தவிக்கிறா சார். அது சின்ன வயசுல இறந்ததுல இருந்து அவ பைத்தியம் ஆயிட்டா சார். நாங்களும் எவ்வளவோ லட்சமா செலவு பண்ணி வைத்தியம் பண்ணிட்டோம் சார். எந்த பலனும் இல்ல சார். எதேச்சியா நாங்க வர்ற வழியில இந்த பையன் பாபுவோட தாலாட்ட கேட்ட பிறகுதான் சார் என் தங்கச்சி கிட்ட ஒரு மாறுதல் தெரிஞ்சது. இந்த பையனை மட்டும் எங்க கூட அனுப்பிச்சு வச்சீங்கன்னா அவன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி என் தங்கச்சியோட பைத்தியத்தை குணமாக்கிடலான்னு ஒரு நம்பிக்கை. எங்க தங்கச்சி கிட்ட இந்த பையன் அவ பிள்ளையா நடிச்சான்னு வச்சுக்கோங்க, அவ தான் குழந்தை செத்து போச்சுங்கிறத மறக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ், அவ பைத்தியம் தெளியறதுக்கும் ஒரு சான்ஸ். பாபு, இவங்க சொல்றதெல்லாம் கேட்டில்ல, நீ என்ன நினைக்கிற? அவங்க கேக்குறது சரி சார், நான் போகணும் நீங்க நினைக்கிறீங்களா? என்னால எப்படி சார் இந்த இடத்த விட்டு போக முடியும்? விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த இல்லன்னா எனக்கு உலகமே. இங்க இருக்கக்கூடிய என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுட்டு என்னால எப்படி சார் போக முடியும்? பாட்டு டீச்சரை பார்க்காம என்னால எப்படி சார் இருக்க முடியும்?
தூங்குற பாப்பாங்கெல்லாம் எந்திரிச்சிட்டு இந்த பாபுவை தேடுமே, அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னால எப்படி சார் போக முடியும்? என்னால போக முடியாது. தம்பி, ஒரு குழந்தைய இழந்து தவிக்கிற தாய் அவன் நல்லாகணுங்கிறதுக்காக தானே சொல்றோம். கொஞ்சம் நினைச்சு பாரு. எனக்கும் அந்த அம்மா நல்லாகணும் தான் ஆசை. நீங்க உங்க நிலைமைய சொல்லிட்டீங்க, ஆனா என் நிலைமைய கொஞ்சம் கூட புரிஞ்சு பாத்துக்க மாட்டேங்கிறீங்களே. இந்த இடத்துல கூரை இருக்கு, ஆனா ஓடு இல்ல. ஜன்னல் இருக்கு, ஆனா கதவு இல்ல. மழை பெஞ்சா ஒழுகுது, காத்தடிச்சா குளிருது. நாங்க இந்த இடத்துல குறுக்கி தான் கூட்டுல வாழ மாதிரி கூட்டு குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கோமே. இந்த இடத்த விட்டு என்னால எப்படி சார் வர முடியும்? தம்பி, நீ மட்டும் உம்முன்னு ஒரு வார்த்தை சொன்னீன்னா உன் அநாத ஆசிரமத்துக்கு ஒரு 50,000 லட்சம் ரூபாய் தாரோம். ஓடே இல்லாத கூரைக்கு ஓடு வரும். ஜன்னலுக்கு கதவு மாட்டலாம். மழை பெஞ்சா ஒழுகாத மாதிரி மாத்தலாம். இந்த அம்மாவும் நல்லா இருக்கணும், இந்த இல்லமும் நல்லா இருக்கணும். அதனால நான் உங்க கூட வரேன் சார். நான் வரேன் சார். சரிப்பா. டீச்சர், நான் வரட்டுமா? உங்க கூட நான் எத்தனை நாள் சண்டை போட்டிருப்பேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. என்ன கடவுள் உங்களுக்கு குழந்தைய கொடுக்கல, ஆனா எனக்கு அப்பா அம்மாவே கொடுக்கல. இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் உங்க குழந்தைய நினைச்சுக்கோங்கண்ணே. நான் இப்ப புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் இல்லாத சமயத்துல கூட இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் இருக்கும். உப்பும் உரப்புமா உப்புமா போடுங்க. என்ன உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கும். பாபு, என்னப்பா இது? நீ கவலைப்படாத. இந்த கருப்பு திருந்திட்டான். நீ இங்க இருந்து போனாலும் உன் ஞாபகம் தாப்பா எனக்கு வரும். இனிமே நான் தப்பே பண்ண மாட்டேன். நீ சந்தோஷமா போயிட்டு வாப்பா. வெரி குட். பாபு பையா, சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. எல்லாம் உன் கையில தான் இருக்கு. இனிமேல் தான் நீ நடிப்புல தூள் கிளப்பணும். கெஞ்சினா மிஞ்சிக்கோ, மிஞ்சினா கெஞ்சிக்கோ. அப்படிலாம் பயமுறுத்தாத. பையன் மிரண்ட போறான். இத பாரு, சில சமயம் அடிப்பாங்க, சில சமயம் தான் கடிப்பாங்க. பயந்துட்டியா? பயந்திருந்தா உங்க கூட வந்திருப்பேனா சார்? அலே கில்லாடி, இன்னொரு விஷயம், ஓ நடமாட்டம் எல்லாம் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு மாடி பக்கம் போயிடக்கூடாது. மாடியில என்ன இருக்கு? அது வந்து பிசாசு நடமாட்டம் இருக்கு. பிசாசுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத பாக்கணும்னு ஆசையா இருக்கு அங்கிள். அதான் தேவையில்லாத விஷயம். போக கூடாதுன்னா போக கூடாது. கேட்டதுக்கு எப்படி கோவப்படுறீங்களே? ஒருவேளை நான் மீறிட்டா எவ்வளவு கோவப்படுவீங்க எனக்கு புரியுது அங்கிள். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என் வளர்ப்பு அப்படி. செம்பகம், இங்கே நிக்கிறேன், எடுத்துட்டு போ. நேத்து இப்படிதாயா சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தப்போ தூக்கி மூஞ்சில எரிஞ்சிட்டாங்க.
ரொம்ப விஷய ஞானத்தோட தான் பேசுறான்னு நினைச்சேன். இந்த பையனை ஈ எறும்பு மாதிரி நினைச்சிடக்கூடாது. பாம்பா நினைச்சு பால் ஊத்தணும், பக்குவமா நடந்துக்கணும். என்னடி ஏன் வண்டியில உட்காந்து நோண்டிக்கிட்டு இருக்க? அசுக்கு மசுக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்கையா? உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? ஏன் தெரியாது? நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? டிரைவர் பொண்டாட்டி யாரதுக்கு எல்லா தகுதியும் வந்துருச்சு. ஆனா சில விஷயங்கள் மட்டும் மிஸ் ஆயிட்டு இருக்கு. அதையும் கத்து கொடுத்துறேன், வா. ஓ, நீதான் வீட்டுக்கு வேலை செய்ய வந்த புது பையனா? டேய் சின்ன பையா, எதுக்குடா இங்க அனாவசியமா வந்த? நான் ஒண்ணு இங்க அனாவசியமா வரல. அந்த அக்கா தான் இங்க அனாவசியமா வந்திருக்காங்க. ஏங்கா, அந்த அம்மாக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுத்தீங்களா? ஐயோ, மறந்துட்டேனே. ஆனா நான் மறக்கல. அந்த அம்மாக்கு சாப்பாட குடுத்துட்டு தான் வந்தேன். எப்பயுமே டியூட்டில கரெக்டா இருப்பான். அவன் தான் பாபு. உன் டியூட்டிய வீட்டுல வச்சுக்க. இனிமே இந்த ஏரியா பக்கம் வராத. என் டியூட்டியை டிஸ்டர்ப் பண்ணாத. இதுதான் உங்க டியூட்டியா? அவங்கள கேட்டா மேல வராதுன்றாங்க, இவரை கேட்டா இங்க வராதுன்றாரு. வித்தியாசமான வீடு. என்னையா வேணும் உங்களுக்கு? அம்சா, உன் கையால அந்த ஆப்பத்தை போட, அப்படியே கொஞ்சம் தேங்காய் பாலை ஊத்து. ஊத்துறேன் சொல்லு விடாதியா. வா மாமா வா. இப்பதான் இந்த மாமா பொண்ணு ஞாபகம் வந்துதா? உன் ஞாபகத்துல ஒண்ணும் வரலடி. ஏதோ பசியா இருந்துச்சு, சாப்பிட்டு போலான்னு வந்தேன். என் ஞாபகம் உனக்கு எப்படியா இருக்கும்? அதான் வேலை செய்யற பங்களால பெரிய ரத்தி இருக்காள. வத்தலுக்கும் தொத்தலுக்கும் அலையிற, வாட்ட சாட்டமா ஒத்தி இருக்க, வேணாங்கிற. அவன் இந்த அம்சா கையால ஆப்பத்துக்கு தேங்காய் பாலுக்கும் எப்படி அலையறான் பார்த்தல. சரி சரி, அலையிறவன் பின்னாலே போ, என் பின்னால வராத. சூடா என்ன இருக்கு சொல்லு, சாப்பிட்டு போறேன். யோ இரியா, ஒரு நாளைக்கு உனக்கு கற்பழிச்சிடும் பாரு. ஐயா, அம்மாவுக்கு இப்ப நான் கொடுத்திருக்க மருந்து மாத்திரைகளை நேரம் தவறாம கொடுங்க. தினம் ராத்திரி ஆனா இவங்களை சங்கிலியால கட்டி போட்டுறாங்க. அதெல்லாம் இப்ப தேவையே இல்ல. தேவையில்லைன்னு நீங்க சொல்லிட்டா எப்படி டாக்டர்? ராத்திரியில இந்த சனியை இங்கே போவோம் அங்க போவோம். இது எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் நாங்களும் அலையணும். இந்த சனியை கூட அவஸ்தைப்பட போறது யாரு? நாங்க தானே. பேஷண்ட திட்டாதீங்க மிஸ்டர். ராத்திரி நேரத்துல கண்ணு முடிச்சிருந்து சில மருந்துகளை கொடுத்துதான் ஆகணும். இது லூசு சார். பாட்டில தூக்கி மூஞ்சிலேயே அடிக்கும். அவதிப்படுறத நாங்க தான். ஆமா. சார், நான் கொடுக்கறேன் சார். ராத்திரி எல்லாம் முழிச்சிருந்து இந்த மருந்தை எப்பப்ப கொடுக்கணும் டாக்டர் சொல்றாரோ அப்படியே நான் கொடுக்கறேன் சார். ஐயோ, ஏனேனா எப்பதான் இந்த குடியை விட்டு தொலைக்க போற? சத்தியமா அந்த சோத்தை வச்சுக்கிட்டு சொல்றமா, நாளை நிலந்து விட்டுறேன். அது என்ன நாளைக்கு? எல்லா குடியார பள்ளிகளும் நாளைக்கோட விட்டுருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படி இல்ல. நான் ஒரு வித்தியாசமானவன். அதான் ஒரு நாள் தள்ளி போட்டேன். ஏங்கா, அன்னைக்கு என்னடானா அனாத ஆசிரமத்துல அண்ணன் தம்பி 3 பேரும் வந்து என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க? என் தங்கச்சி ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்டா, அந்த தங்கச்சிக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, நீ வந்துதான் தம்பி காப்பாத்தணும்னு அப்படியே பாசத்தை ஒழுவ விட்டாங்க. என்னமோ பாசமலர்ல சிவாஜி நடிச்ச மாதிரி நடிச்சாங்க. இன்னைக்கு என்னடானா அந்த அம்மா ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடலங்கிறதுக்காக, ஏ சென்னியனே நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நிம்மதியா இல்லைன்னு ஒரு வில்லன் ஸ்டைல்ல பேசுறாங்க. இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்கும்போது அவங்க அந்த அம்மா மேல காட்டுறது பாசமா தெரியல, வேஷமா தெரியுது. இது என்னக்கா விஷயம்? உன்னை பார்த்தா பாவமா இருக்குப்பா. உன்னை என் கூட பிறந்த தம்பியா நினைச்சு சொல்றேன். நீ பாட்டுக்கும் என்கிட்ட கேட்ட மாதிரி வேற யார்கிட்டயும் எந்த கேள்வியும் கேட்டுடாத. இது பயங்கரமான வீடு. இங்க எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும். உனக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுப்பா. இந்த வீட்டுக்குள்ள நீ அதிக பிரசங்கித்தனமா நடந்துகிட்டு இருந்த, ராத்திரிக்கு நடக்கிறத வேற.
போட்டதும் நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. நீங்க அந்த தேயிலை தான் அடிக்க வந்திருக்கீங்க, என்ன காப்பாத்த தான் வந்திருக்கீங்கன்னு பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. உங்களை யாரோ பைத்தியங்கிட்ட எல்லாம் சொல்றாங்க, ஆனா நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. உங்களுக்கு எனக்கு இடையில ஒரு ஒத்துமைய பாத்தீங்களா? உங்களுக்கு குழந்தை இல்ல, எனக்கு அம்மாவே இல்ல. உங்க முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னமோ செய்துமா. நீங்களே அம்மாவா இருக்க கூடாதான்னு கூட நான் நினைக்கிறேன். அந்த பொம்மையா இருந்திருந்தா கூட ஒரு தாய் கிடைச்சிருப்பாங்க, ஆனா எனக்கு தாயே இல்லையே. இந்த டிரைவரா பிறந்தாலே கழட்டி மாட்டுறதே வேலையா போச்சு. கால்ல முள்ளு குத்திருச்சியா, கொஞ்சம் எடுத்து விடுயா. எனக்காகவே குத்திருக்க போல இருக்க. ஐயோ, எங்க காமி? என்னையா ஊர்கா புத்திய காமிக்கிற? தொட்டு தொட்டு பாக்குற, வச்சு வச்சு எடுக்கிற. இவ்வளவு சின்ன முள்ளு குத்துனதுக்கே இப்படி வலிக்குதுன்னா உனக்கு தினம் தினம் முள்ளு குத்தணும், நான் முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப கெட்ட வையா, ஆசைய பாரு. பாக்குறேன்னு இனிமே மாடி பக்கம் போன கொன்னுடுவே ராஸ்கல். சங்கிலி யார் அவுத்தது? எனக்கு தெரியாதுங்க. சங்கிலி நீதான் அவுத்த?
நீங்க நடிக்க மட்டும் நான் கூப்பிட்டு வந்தனே தவிர உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு அதிக பிரசங்கித்தனம் பண்ணன பீஸ் பீஸ் ஆக்கி தொங்க விட்டுறேன். அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. அரே கியா பிரகாஷ் ஜி ஊர்கா மேட்டர்ல நம்மள ரொம்ப ஊரே போடுறான். சேட் பேஜராய் போட்டான். இதுல 5 lakhs இருக்குது, 5 lakhs ரூபாய் இருக்குது. ஃபாரின் பார்ட்டி ஊர்கா எங்க நாக்கே தொங்கே போட்டலேறான். சீக்கிரம் சரக்கு குடுக்குறான், நம்ம எக்ஸ்போர்ட் பண்றான். சரி அத்தை விடு சேட்டு. இப்ப நம்ம ஊர்கா கம்பெனிய ஒரு மாதிரியா நான் ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குஜ்ஜி பாப்பு தான் நம்ம கம்பெனியோட லேட்டஸ்ட் ப்ரமோட்டர். இல்ல பாப்பு? ஆமா. ரேட் எல்லாம் கொஞ்சம் கூட்டி குடியா, பழைய ரேட்டுக்கு கட்டுப்படி ஆகாதியா. அரே ரேட் ஏத்தாதே, அப்புறம் பிசினஸ் சரிப்பட்டு வரான் இல்லே. குஜ்ஜி பாப்பு பாவம் சேட்டுக்கும் பசிக்கும்ல, அவருக்கும் ஊட்டு, அப்படியே ரேட்டையும் கூட்டு. சேட்டு ஏத்த மாட்டியா? சேட்டு ஏற்கனவே ரொம்ப ஏத்தி நொந்து போட்டான். எனக்காக ஏத்த மாட்டியா? இப்ப நாட்டுல ரொம்ப வெள்ளவாசி ஜாஸ்தி ஆச்சா, அதனாலதான் நாங்க கூட எங்க ரேட்டை ஏத்திட்டோம். ஏத்துறேன் மேரா பியாரி, நிம்பல் மேல் நம்கி மஜா மேரா பியாரி. சேட்டு நான் உள்ள போய் ஒரு காய தயார் பண்றேன். வாங்கடா டேய். டார்லிங் போட கேளம். क्या மாம்பழம். ச்சீ. நடக்கிறது ஊர்கா வியாபாரமா தெரியல. சம்திங் ராங். இத கண்டுபிடிக்காம விட மாட்டான் இந்த துப்பறியும் பாபு.
கமலே யாராங்க நீங்க என்ன பண்ற? ஒண்ணுக்கு போறேன். வேற இடம் கிடைக்கல? இங்க வந்தாதாங்க வருது. போடா. ஏய் யாரு தங்கச்சி யாரு? நான் தான் 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி. ஐயோ ஒண்ணும் ஒண்ணும் சேர்த்தால் 2 இல்லை, ஒண்ணும் ஒண்ணும் சேர்த்தால் 11. ஐயோ இது கணக்கு பேயி. இத நான் படிக்கல என்ன விட்டுரு. ஐயோ ஐயோ கணக்கு பேயி. அம்மா அத சாப்பிடுமா. என்னடா வேதாள மறுபடியும் முருங்கை மரத்துல ஏற ஆரம்பிச்சிருச்சா? தனிய சாப்பிடாம துப்புது. சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த தயிர் சாதத்துல உப்பு உரப்பு இல்லாம ஒரு ஊறுகாய் கூட இல்லாம எப்படி சார் சாப்பிட முடியும்? அதுக்கு இப்ப எங்களை என்னடா பண்ண சொல்ற? இவ்ளோ பெரிய வீட்ல ஒரு மாங்காய் ஊறுகாய் இல்ல, ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாய் இல்ல, ஒரு நெல்லிக்காய் ஊறுகாய் இல்லையா? இது உனக்கு வேண்டாத விஷயம். அனாவசியமா தலையிடாத. ஒழுங்கா சோத்த விட்டு படா. சாப்பிடுமா. டேய் மச்சான், அந்த வீட்ல உட்கார்ந்து இருக்குதா ஒரு அம்மா. அது பைத்தியமாடா. அது பைத்தியம்ன்ற? ஆமா மச்சான். கல்ல விட்டு பாத்துருவோமா? டேய் வம்பா போயிடும்டா. என்னன்னு பாத்துலாம்டா. பாத்துரு. நாங்க யாரு தெரியுமா? இந்த பேட்டையே கலக்குறவங்க. நான் இந்த நாட்டையே கலக்குறவன். டேய் என்னடா தம்மா துண்டு இருந்துக்குன்னு காட்டுற போஸ்? காட்டுறது போஸ். கைய வச்சா உழுந்துகிட்டே இருக்கும் தோசு. மொத்தத்துல ஆக போறீங்க க்ளோஸ். உத வாங்கிட்டு ஓட போறீங்க ரேஸ். இன்னைக்கு என்ன இருக்கு? உனக்கு என்ன வேணுமாமா? சூடான அப்பத்தோட தேங்காய் பால் வேணுமா?
மல்லிகைப்பூ இட்லியில உரப்பு சட்னி சேர்க்கவா இல்ல கிச்சடி சம்பா சோத்தோட நெத்தில கருவாடு வேணுமா? அதெல்லாம் வேணாம், சோறு போட போதும். ஏய், என்ன குழம்பு ஊத்திக்கிட்டே இருக்க? உன்னை நினைச்சேன், குழம்பி போயிட்டேயா. வீணா என்ன நினைச்சு கற்பனை வளர்த்துக்காத. நான் கட்டிக்கிட்டா செண்பகத்தை தான் கட்டிக்குவேன், ஞாபகம் வச்சுக்க. தேவைப்படுறவங்களை எல்லாம் உள்ள விடாத, கண்ட நாய்களை எல்லாம் சலிட்டு அடிச்சு உள்ள விட. ஓ, பிளாக்மெயில் பண்றேன்ப்பா. இல்ல தலைவா, வந்து என்னடா வந்து போய் ஒத்த கையன ஒத்த காலனாக்க வேணான்னு பாக்குறேன். கடந்த காலத்துல ஏதோ கொஞ்சம் கூட மாட ஒத்தாசையா இருந்ததுனால கொஞ்சம் இறக்க ஒட்டிட்டு இருக்கிறதுனால வர்றேன். இனிமே வீட்டு பக்கம் வாசப்படியில கால் எடுத்து வச்ச வெட்டிடுவேன் நாய. அந்த ஒத்த கையை வந்திருந்தா எங்க புரிஞ்சிட்டு இருந்தீங்க? அவனால என்னென்ன ப்ராப்ளம்? அந்த ஒத்த கையினால மட்டுமான ப்ராப்ளம், உணவாக்குற தம்பிங்க உங்களாலே ப்ராப்ளம், நம்ம பெத்தானே அப்பன் அவனாலையும் ப்ராப்ளம், என்ன பெத்த ஆத்தா அவனுக்கு முந்தான விரிச்சாலே அதனால ப்ராப்ளம். அந்த பொன்னார போய் அப்பன் தான் சொத்தையெல்லாம் முதல் சம்சாரத்து பொண்ணு லலிதா மேல எழுதி வச்சுட்டு செத்தானே, அங்க ஆரம்பிச்சதுடா ப்ராப்ளம். இந்த சொத்தெல்லாம் அவன் வாரிசுக்கு போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு அவன் பிள்ளைய தீர்த்து கட்டனா தீந்திரவனு நினைச்சே இந்த ப்ராப்ளம். அதனால அந்த ஒத்த கையனை விட்டு அவன் குழந்தைய க்ளோஸ் பண்ண சொன்னேன். அவனும் அந்த பச்சை குழந்தைய தூக்கி போட்டு மிதிச்சான், கொன்னா. அப்பவும் தீரலடா ப்ராப்ளம். தான் பெத்த குழந்தைய தான் கண்ணு முன்னாடி கொண்டதை பார்த்ததுல அவளுக்கு பிடிச்சதே பைத்தியம், அங்க ஸ்டார்ட் ஆச்சுடா ப்ராப்ளம். இந்த சொத்தை எல்லாம் அனுபவிக்கிறதுக்காக அந்த பைத்தியத்துக்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்க நாயா அலைஞ்சும் அவ போட மாட்டேங்கிறாளே, அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்குதுடா ப்ராப்ளம். இதுல அந்த ஒத்த கைய வாரான். நல்ல வேளை அந்த பைத்தியம் பார்க்கல, பார்த்திருந்தா ஆரம்பமா இருக்கும் இன்னொரு ப்ராப்ளம். என்ன ஒட்ட கையை தீத்துட்டா? வராதேன்னு சொல்லி இருக்கேன், மீறி வந்தா தீத்தவன். எனக்கு எதிரின்னு ஒருத்தன் இருக்க கூடாது, இருக்க விட மாட்டேன். மீறி முளைச்சிட்டா அழிச்சிருவேன். பாருங்கடா, ஏதோ சத்தம் கேட்டது, யாரையும் காணுமே. நம்மள மீறி இங்க யாருமே வர போறா? ஏதாச்சும் எலிகி வந்துருக்குமாண்ணே? நம்ம கோட்டைக்குள்ள எலியே நுழைஞ்சாலும் யோசிச்சு தாண்டா நுழையும். கோட்டைக்குள்ள வந்திருக்கிறது எலி இல்ல, ஒரு புலி. அதுவும் வெட்டு புலி இல்ல, வேட்ட புலி, குட்டி புலி. உங்க கோட்டைய கலக்க வந்த புலி. இன்னமேதான் இருக்குது உங்களுக்கு கிளி. வச்சிருக்கேன் பாரு பல வழி. பையா, என் பொண்ணு சொல்லிச்சு, நீ வந்ததுல இருந்து எங்க முதலாளி அம்மா நல்லா சாப்பிடுறாங்களா, தூங்குறாங்களா, நல்ல முன்னேற்றம் தெரியுதா. எப்படியோ எங்க முதலாளி அம்மா நல்லா இருந்தா போதும். அது மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும்னு. எப்பனா இந்த குடிய ஓட போறீங்க? நல்லா சொல்லு, அப்பவாது இந்த ஆளு திருந்துறாரான்னு பாப்போம். என்னம்மா சொன்ன? அதெல்லாம் துண்ட போட்டு தான் தாண்டுவான், நான் வேட்டியை போட்டு தாண்டுறேன். இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து ஓ சத்தியம்மா, உங்க ஆத்தா மேல சத்தியம்மா, இன்னையில இருந்து நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். இவரை திருத்தவே முடியாது. क्या चाहिए?
இங்க பாபுன்னு ஒரு பையன் இருக்கானே, அவனை பார்க்கணும். इधर तो बाबू को ले चल जाओ. நான் பாபுவோட டீச்சர். அவன் என்னோட ஸ்டூடெண்ட். அவன் எனக்கு புள்ள மாதிரி. அவனை பார்க்க ரொம்ப தூரத்துல இருந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன்ப்பா. जाओ. வெளிய போ சொல்லல. जाओ. நான் ஒரே ஒரு தடவை அவனை பார்த்துட்டு போயிடுறேன். போறே இல்லையா? போ. நான் சொல்றது கேளுப்பா. கூட்டா அவங்கள உள்ள உடியா. ஏய் சோக்கரா. என்னையா சோக்கரா சோற ஆக்குறா? அவங்க யார் தெரியுமாயா? என்னை எடுத்து வளர்த்த ஆளாக்குற டீச்சரியா? அவங்கள இப்ப உள்ளார விட புரியலையா? तू सुनता नहीं? யூ தூ நாய். नाई. यार नहीं सुन रहा. உன்னை தான் நாய் சொல்றேன். சாரி நாய். नाई. ஏய். तू मेरे खतरे में मारा. बच्चा. मैं कूद करूंगा. கூட்டா கிட்ட வந்து இருக்காத உன் என்ன தோணா. கலாட்டா? என்ன கலாட்டா? ஒண்ணு இல்ல சார். எங்க டீச்சர் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க சார். இந்த குர்கா இருக்கானே அவன் அவங்கள உள்ள விட மாட்டேங்கிறான் சார். ஏண்டா நாயே, உனக்கு யார உள்ள விடுறது யார வெளிய விடுறதுன்னு தெரியாம சோறு தின்னுட்டு நிக்கிறிய. இதுக்கெல்லாம் கிளாஸ் ஆட எடுக்க முடியும்? வணக்கம் டீச்சர் அம்மா, நல்லா இருக்கீங்களா? ஆசிரமத்துல பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? பாபு அவா யார் வந்திருக்கா பாரு. உன் வீடு மாதிரி இருப்பா. டீச்சர் கூட்டு போய் நல்லா கவனி போ. அடே உன்னை நாயின்னு சொல்லிட்டேன்ல. ஆமாடா, நீ நன்றி உள்ள நாயிடா. நீ செஞ்சதுதான் கரெக்ட். அவ முன்னாடி நான் செஞ்சதும் கரெக்ட். இந்தா பக்ஸிஸ் வச்சுக்கோ. தரகொண்டா. என்ன டீச்சர் சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? அநாத ஆசிரம நிதி சம்பந்தமா செக்ரட்டேரியட்ல ஒரு வேலை இருந்தது. அதை முடிச்சிட்டு அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். டீச்சர் இப்ப வெளியில போனானுங்களே மூணு தடி பசங்க. அவனுங்க சாதாரண ஆள் இல்ல. எவனையே முழுங்கியே போடுறவனுங்க. இந்த வீட்டுல பைத்தியம் முடிச்சு லலிதான்னு ஒரு அம்மா இருக்காங்களே, அவங்க அவங்களோட கூட பிறந்த தங்கச்சி இல்ல. இங்க என்ன நடந்ததுன்னா, நீ சொல்ற இந்த லலிதா இப்ப எங்க இருக்காங்க? இந்த ரூம்ல தான் இருக்காங்க டீச்சர். வாங்க. பாரு லலிதா, யார் வந்திருக்கேன்னு பாரு லலிதா. உன் ஃப்ரெண்ட், நான் தான் உன் ஃப்ரெண்ட் ரேகா வந்திருக்கம்மா. பாருமா, இந்த ஊர் உலகத்துல உனக்கு யாரு வேணாலும் தெரியாம இருக்கலாம், என்ன கூடவா தெரியல. பாருமா. என்ன டீச்சர் என்ன சொல்றீங்க? இவங்க உங்க ஃப்ரெண்டா? இவங்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுங்க டீச்சர், சொல்லுங்க டீச்சர், சொல்லுங்க டீச்சர், சொல்லுங்க டீச்சர். சொல்றேன்ப்பா, சொல்றேன். எனக்கும் இவளுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை விட இவளுக்கும் உனக்கும் இருக்கிற சம்பந்தத்தை சொல்றப்பா. இவ வேற யாரும் இல்ல, இவதான் உன்னை பெற்றெடுத்த தாய். என்ன டீச்சர் சொல்றீங்க? இவங்கதான் அம்மாவா? இவங்கதான் என்ன பெத்த அம்மாவா? இதை ஏன் டீச்சர் இத்தனை நாளா என்கிட்ட சொல்லல? என்ன பெத்த தாயவனை இத்தனை நாள் யாரோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஆரோட பாடி தாளாட்டின என் தாயவனை புரிஞ்சுக்காம இருந்த. அட கடவுளே. ஏன் டீச்சர், இவங்கதான் என் அம்மானா எங்க அப்பா யாரு? அவரு எங்க இருக்காரு? இனிமே நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பல. உங்க அப்பாவும் என் வீட்டுக்காரரும் மிலிட்டரியில ஒண்ணா வேலை பார்த்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எல்லையோரத்துல காஷ்மீர் பகுதியில நாங்க இருந்தோம். மிலிட்டரி குவார்டர்ஸ்ல இருந்தவங்களே நாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருந்ததுனால நானும் உங்க அம்மாவும் ரொம்ப அந்யோன்யமா பழகணும், உயிர் தோழிகளானோம். அப்ப நீ கை குழந்தை. உங்க அம்மாவுக்கு தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட சொத்து இருந்தது. அந்த சொத்தை அடையணுங்கிறதுக்காகவே உங்க அம்மாவோட சித்தியாலையும் அவங்க பிள்ளைங்களாலையும் உங்களுக்கு அடிக்கடி ஆபத்து நிகழ்ந்துகிட்டே இருந்தது. ஒரு சமயம் உங்க அப்பாவும் என் வீட்டுக்காரரும் தீவிரவாத கும்பலை பிடிக்கணுங்கிறதுக்காக அந்நிய நாட்டு படையோட மோத வேண்டியிருந்தது. அந்த தாக்குதல்ல உங்க அப்பாவை பழைய கைதியா அவங்க பிடிச்சு வச்சுட்டாங்க. என் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாருங்கிற அதிர்ச்சியான செய்திதான் எனக்கு கிடைச்சது.
கணவனை பறி கொடுத்துட்டு நூல இருந்த காத்தாடியா இருந்த எனக்கும் என் குழந்தைக்கும் உங்க அம்மா தான் ஆறுதலா இருந்தா. அப்படி இருந்த சமயத்துல என் குழந்தைக்கு பிறந்த நாள் வந்துச்சு. அந்த நாளே இது ரெண்டு சட்டையும் ஒரே கலர்ல இருக்கு. உங்க குழந்தை என் குழந்தைன்னு இன்னைக்குமே பாகுபாடு கிடையாது. வா சதீஷ். வாடா பாபு. டேய் பாபு, உங்க அம்மா கில்லாடி தாண்டா. ரெண்டு பேருக்கும் ஒரே கலர்ல சட்டை எடுத்துட்டாங்க. நாளைக்கு உங்க கல்யாணம் பண்றப்போ பொண்ணா எப்படி இருக்க போறாங்களோ. டீச்சர், அங்கேயும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். எப்படி? ட்வின்ஸ், ரெட்ட குழந்தையா பிறந்த பொண்ணுங்களை பார்த்து செலக்ட் பண்ணிடுவேன். என்ன ஹெலிகாப்டர் சத்தம் கேக்குது? ஏன் குழந்தையா? அந்த கொலைகார கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருந்த நான் என்ன காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக ஓடல. என் கையில குழந்தையா இருந்த ஒன்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக ஓடல. போலீஸ்ல புகார் கொடுத்திருப்பேன். ஆனா அதையும் மீறி குழந்தையா இருந்த ஒன்ன அந்த பாவிங்க கொன்னுட்டா. என்ன பண்றதுன்னு தான் வேணான்னு விட்டுட்டேன். நான் பெத்த குழந்தைய தான் பறி கொடுத்துட்டேன். அட்லீஸ்ட் என் தோழி பெத்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்தணுமேங்கிற வெறியில அந்த ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். நான் தான் லலிதாவோட தோழி. அவ குழந்தைதான் என்கிட்ட வளருதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா எங்க உன்ன ஆபத்து தொடர்ந்துகிட்டே இருக்குமோ நினைச்சு அவங்க கண்காணாத இடத்துக்கு போய் ஒன்னு ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்த்தேன். அங்கேயே நானும் ஒரு டீச்சரான. அதுக்கப்புறம் உங்க அம்மாவை பல விதத்துல தேடி பார்த்தேன். ஆனா இன்னைக்குதான் விதி உங்க அம்மாவை இப்படி ஒரு குளத்துல பார்க்க வச்சிருச்சு. எந்த சண்டாளங்க பார்வையில நீ படக்கூடாதுன்னு உன்னை கஷ்டப்பட்டு கண்ணும் கருத்துமா வளர்த்தேனோ கடைசியா அந்த பாவிங்க கிட்டே வந்து மாட்டிக்கிட்டேப்பா. வா முதல்ல இங்க இருந்து போயிடுவோம். போய் போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுப்போம். வா. என்ன டீச்சர், நீங்களே எப்படி புரியாம பேசுறீங்க?
நம்ம புகார கூட அந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் கொடுக்கணும். ஆனா இவங்க நினைச்சா அந்த போலீஸ் ஸ்டேஷனே இங்க வரும் டீச்சர். சுருக்கமா சொல்ல போனா சில காக்கி சட்டைங்களா இங்க வந்துதான் கை நினைக்குது. சட்டமே உங்களுக்கு சல்யூட் அடிக்குது. இந்த யமகாதங்க நினைச்சா அந்த யமங்கிட்டே எஸ்டிடி போட்டு பேசுவாங்க டீச்சர். இப்படிப்பட்ட இடத்துல உங்களை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி போக முடியும்? அதே கேள்விதான் நானும் கேக்குறேன். இப்படிப்பட்ட இடத்துல எங்க அம்மா விட்டுட்டு நான் மட்டும் எப்படி டீச்சர் வருவேன்? இப்ப வராம எப்ப வர போற? இங்க இருந்தா ஒரு ஆபத்து இல்லையா? வெளியில போனா மட்டும் ஆபத்து வராதானே? ஆபத்து வரணும்னு நினைச்சா எங்க வேணாலும் வரும் டீச்சர். உயிர் போகணும்னு நினைச்சா எப்ப வேணாலும் போகும் டீச்சர். தோட்டத்துல இருக்க புல்லு தடிக்கு விழுந்து செத்தவங்களும் இருக்காங்க. துப்பாக்கில இருக்க புல்லட்டே சுட்டும் அதுல பழைச்சவங்களும் இருக்காங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த பாபு சொல்ல மாட்டான், சொன்னா அதை செய்யாம விட மாட்டான். எங்க அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த 3 தடியனுங்களையும் நான் சும்மா விட மாட்டேன். ஒரு சின்ன பையனால என்ன பண்ண முடியும்னு பாக்குறீங்களா டீச்சர்? உருவத்துல யானை என்னவோ பெருசு, எறும்பு என்னவோ சிறுசு. அதே சமயத்துல அந்த யானை காதுக்குள்ளார அந்த எறும்பு பூந்துட்டா வலிக்கிறது யானைக்குதான், எறும்புக்கு இல்ல. அத போல முள்ளால எடுப்பேன், எதையும் காட்டிக்காம இங்கேயே இருப்பேன். கூட இருந்தே குழி பறிப்பேன், அந்த பாவிகளை பழித்தீப்பேன். இப்போதைக்கு நீங்க ஊருக்கு போங்க டீச்சர். இங்க நடந்தது எதையும் வெளியில சொல்லாதீங்க. இதுக்கு மேல எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு நேரம் நீங்க இங்கதான் இருந்தீங்களா? கவலைப்படாத பாபு, என் தலையே போனாலும் சரி, இந்த உடலை விட்டு உயிர் தான் போகும். இந்த உண்மை வெளியே போகாது. பாபு இவாயா, நீ எங்க பெரியயோட ஒரே பேரை, இந்த சொத்துக்கள்லாம் ஒரே வாரிசு. உங்க குடும்பத்துக்காக என் குடும்பம் செருப்பா தேங்கியா? ரொம்ப நன்றிண்ணே. வரும் பாபு. நான் தான் உன் புள்ள. என்ன பாருமா அம்மா, என்ன பாருமா. அடக்கடவுளே, இத்தனை நாளா எனக்கு அம்மா இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு அம்மா இருந்தோம் இப்படியா இருக்கணும்?
எங்க அம்மாவை இந்த நிலைக்கு ஆளாக்கின உங்களை இனிமேலும் நான் விட்டு வைக்க போறதில்லடா. இந்த கத்தியால உங்களை குத்தற வயசு இல்லைனாலும் என் புத்தியால உங்களை சுத்தல்ல விடுவேண்டா. ஹலோ வரம்புவா, தம்பிங்க எல்லாம் சரக்கு எடுத்துட்டு புறப்படுறாங்கப்பா. நீ வழக்கம் போல பரங்கி மலைக்கு வந்து செக் போஸ்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லாம அனுப்பிச்சு வச்சிடுற. ஓகே. டேய், சரக்கு எடுத்துட்டு புறப்படுங்கடா. நாம எங்க போலாம்? நீ சொன்னா நாம சொர்க்கத்துக்கே போலாம். அப்படின்னா காட்டேஜுக்கு போலாமா? போலாம். போமா. ஹலோ ஹலோ பரம்புவா, நான் தான் பிரகாஷ் பேசுறேன். உன்னை புறப்பட்டு வர சொன்னனே, வரவேணா. ஏப்பா உடனே வர சொல்லி போன் பண்ண, இப்ப வேணாங்கிற? அது அப்ப சொன்னேன், இப்ப சரக்கு வரல, நீ வரவேணா. புரிஞ்சதா? சரிப்பா. யாரா சுத்த கிறுக்கனா இருக்கான்? இப்ப வராது அப்புறம் வாங்குறான், அப்ப வராது இப்ப வாங்குறான். இல்ல விளையாடுறானா? அவசர போலீஸ் 100. ஹலோ ஹலோ, போலீஸ் கமிஷனரா? ஒரு இன்ஃபர்மேஷன் சார். என்ன? லலிதா பிக்கிள்ஸ்ல ஒரு வேன்ல ஊறுகாய் பாட்டில்ல போதை மருந்து கடத்துறாங்க சார். இப்ப நீங்க பரங்கிமலைக்கு பக்கத்துல போனா உங்களால பிடிக்க முடியும் சார். உங்க பேர் என்ன? என் பேரு சொன்னா ஆபத்து சார். சாரி. தேங்க்யூ. இந்த பாபு நினைக்க மாட்டா, நினைச்சா அதை செய்யாம விட மாட்டா. ஏ பிரகாஷ், நீ மாட்டிக்கிட்டாடா. அண்ணன் சொன்னபடி நமக்கு வரவேற்பு எக்கச்சக்கமா இருக்கு. என்ன சார் ரொம்ப தமாஷ் பண்றீங்க? நாங்க யார் தெரியுமா? சரக்கு எல்லாத்தையும் கீழே இறக்குங்க. இங்க யார கையை வச்சீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே யாருக்கு கை இருக்காது. நானும் மாட்டிக்க போறேன். இவங்க பண்ற அக்கிரமத்தை பாரு பரமு. தம்பிங்களை ஜாமீன்ல கூட்டத்துக்குள்ள எனக்கு போறோம் ஆயி போச்சு. மத்தபடியா நான் உனக்கு போன் பண்ணி சரக்கு வருதுன்னு வர சொன்னா இல்லையா? நீ தானே மறுபடியும் போன் பண்ணி வரணும்னு சொன்னேன். நான் எப்பயா சொன்னேன்? நீயே சொன்னேன். நான் எப்பயா சொன்னேன்? நீயே சொன்னேன். உன் போலீஸ் புத்திய காட்டிட்டியாடா நன்றி கட்ட நாயே. உங்ககிட்ட கை நீட்டு காசு வாங்குறதுக்காக கண்டபடி பேசாதே. ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு போயிடும். உன்னை உள்ள தெரியும் ஜாக்கிரதை. எச்சக்கல நாயே. சும்மா அந்த பரம பரதேசி பையன் போனா என்னடா? இந்த மந்திரி மருத மடக்க நம்ம கிட்ட தான் புஜ்ஜி பப்பு இருக்கல்ல, அவளை ஆட வர்றேன். புஜ்ஜி பாபு, புஜ்ஜி பாபு, நான் சாதாரண மந்திரி தான். இதுவே மத்திய மந்திரியா இருந்திருந்தா ஒரு மாகாணத்தையே எழுதி வச்சிருப்பேனே. ஐயோ, இந்த சிரிப்புக்கு நான் சென்ட்ரல் ஸ்டேஷனே எழுதி வச்சிருப்பேனே. சென்ட்ரல் ஸ்டேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கியா, ஸ்டேட்ல இல்ல. நீ எல்லாம் ஒரு மந்திரி. அந்த வேலையே பாக்குறியா? கொஞ்சம் எங்க வேலையும் பாரியா. யோ அண்ணாச்சி, ஊரு பாட்டில போதை மருந்த கடத்தி மாட்டிக்கிட்டேயா. அந்த கேஸ விட்டா பெரிய பிரச்சனை ஆயிருயா. இந்த பிசினஸ் நான் கண்டினியூ பண்ண முடியாதியா. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. இந்த ஃபைலை இம்மீடியட்டா க்ளோஸ் பண்ணுவியா? யோ, நான் ஏற்கனவே ஆடி போய் கிடக்குறேன். என் பதவி எப்ப பதிப்போன்னு எனக்கே தெரியல. இந்த விஷயத்துல நான் தலையிட்டேன், என் பதவிக்கே ஆபத்துயா. நீ தலையிட்டாதான் உன் பதவிக்கு ஆபத்துன்னு இல்ல, தலையிடாட்டியும் ஆபத்து தான். என்னங்கடா பிளாக்மெயில் பண்றீங்களா? எச்சக்கல நாயினா? யாரா பண்ற எச்சக்கல நாயினா? எருமை மேய்ச்சிக்கிட்டு எலெக்ஷன் டயத்துல என்கிட்ட நீ எச்ச காசு வாங்கல. நீ எக்மோல எரிசார காட்டி வித்தது எங்களுக்கு தெரியாது. நீ கோடமங்கலத்துல குட்டியை வச்சு பிசினஸ் பண்றது எங்களுக்கு தெரியாது. இமால், ஒன்னு ஃபைல க்ளோஸ் பண்ணு, இல்ல ஒன்ன க்ளோஸ் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. படா, உன்ன மாதிரி சின்ன புத்திக்காரங்களோட பழகணும் பாரு. என் புத்தியை செருப்பால அடிக்கணும். அதான் சட்டசபையில வாங்குறீங்க. யாரு? என்னடி
அப்படி தள்ளி உட்கார். என்னென்ன அடி மேல அடி விழுவுது. அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் பரபு போயிட்டா, இன்னைக்கு மந்திரி மருது போயிட்டா. நீங்களே எங்கேயாவது போய் தொலைங்கடா. எனக்கு நிம்மதி போச்சு. போகுது அவங்க நிம்மதி போகுது. நான் வெச்ச காய் நகருது, நான் போட்ட திட்டம் கனியுது. தட் இஸ் பாபு. அட மன்மத குஞ்சுகளா, சீக்கிரமா வந்து தொலைங்கடா. பிளைட் மிஸ் ஆயிர போகுது. வந்துட்டோம்னே. பிளைட் மிஸ் ஆகட்டும், உங்களை எந்த பாகத்துல மிதிப்பேன்னு எனக்கே தெரியாது. அந்த 3 தடியன்கள் ஃளைட்டுக்கு போயிருக்காங்க. இதான் சமயம். என் பிளான புரிஞ்சுக்கோங்க. இந்த பேதி மாத்திர கலந்த இந்த பீடா அந்த வாட்ச்மேன் கிட்ட குடுக்குறீங்க. அவன் கண்ணுல மிளகா பொடியை தூவுறீங்க. அவனை கேட்டு பக்கமே வராம ஆக்கிடுறீங்க. அந்த நேரம் பார்த்து நானே எங்க அம்மாவும் தப்பிச்சு ஓடிடுவோங்க. இந்தாங்க, உனக்காக நான் எது வேணாலும் செய்யறேன்டா. இந்த பீடா வந்த மாங்காய் மலையன் குடுக்கற, அவன் பயத்தை கலக்குற. मेरी शर्मिले आउना घर जाऊना, आउना घर जाऊना. அம்மா வாங்கம்மா, வாங்கம்மா, மம்மிக்கு ஊர் சுத்தி காட்டலாம். வாங்க, சீக்கிரம் வாங்க. அடிச்சு பின்னிடும் பின்னி. ஏண்டா பைத்தியத்தை கூட்டிக்கிட்டு ஓடி போவேன். நான் எங்க சார் ஓடினேன்? வீட்டை விட்டு ஓடின இந்த பைத்தியத்தை தானே சார் இழுத்துக்கிட்டு வந்தேன். நீங்க வீட்டுல இல்லங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பைத்தியம் பொம்மையோட பொட்டி எடுத்துக்கிட்டு ஓட பத்துச்சு சார். அந்த நேரம் பார்த்து கேட்ல குறுக்கா இல்ல சார், ரோட்டு கேட்ல போய் கார்கிரி வந்து அடிபட்டுச்சுன்னா என்ன வருது? நான் தான் சார் இழுத்துக்கிட்டு இருந்தேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்க வந்துட்டீங்க சார். நல்ல வேலை உங்க பிளைட் மிஸ் ஆயிருக்கும் போல் இருக்கு. இல்லன்னா இந்த பைத்தியம் மிஸ் ஆயிருக்கும் சார். பிளைட் மிஸ் ஆயிடுச்சுன்னு எங்களை போட்டு மிதிச்சிய. இப்போ எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தியா? எனக்கு என்னவோ நீ இல்லடா இந்த பைத்தியத்தை கூட்டிக்கிட்டு ஓடன மாதிரி தோணுச்சு. என்ன சார் நீங்க இந்த வீட்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு ஓடனேன்னு சொன்னாவது ஒரு நியாயம் இருக்கு. இந்த பைத்தியத்தை கூட்டிட்டு போய் நான் என்ன சார் செய்ய போறேன்? உங்களாலேயே இந்த பைத்தியத்தை வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ண முடியாம தடுமாறுறீங்க. யாருக்கிட்டடா காது குத்தி குச்சி மாற்ற? அப்ப உங்கையில எப்பறா பொட்டி பொட்டி அதுக்குள்ள உன்னோட ஜட்டி, பொட்டிக்குள்ள பெட்டிக்கோட்டோட புடவையோட போனாலும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் சார் அந்த அம்மா அவங்களோட துணிமணி எடுத்துட்டு போனா அதுக்கு பேர் பைத்தியமே இல்ல சார். இந்த சின்ன விஷயம் கூட உங்க பேரறிவு கேட்கல. அண்ணன் தம்பி 3 பேருக்குமா மண்டையில மசாலா இல்ல? ஒரு தாய் மக்கள் என்னடா நம்ம அம்மாவையே டச் பண்றான். என்ன மட்டும் இவ்ளோ கிராஸ் பண்றீங்களே? நீங்க சம்பளம் கொடுத்து கேட்ல நிக்க வச்சிருக்கீங்களே ஒரு வழக்க. हमारा तुम्हारा तू नाई गुरका அந்த ஆள் என்ன சார் செஞ்சுக்கிட்டு இருந்தா? சாப் ஆரோ அந்த ஆள் வரத பாருங்க சார். ஆரோ ஏண்டா நாய யூனிஃபார்ம்ல எங்கடா போன? ஐயோ இது அந்த கதையை நான் சொல்றேன் சார். இந்த வீட்டுல வேலைக்கார பொண்ணு இருக்கே அது அப்பாவி. அந்த பொண்ணு கிட்ட இந்த பாவி ஹெல்லடிக்கு நீ சினிமா ஸ்டார் ஷர்மினி மாதிரி இருக்கேன்னு சொல்லி மம்மேரி 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 ஷர்மிலி ஆவுனா பெரிய ஆவுனா
அப்படின்னு தமிழ் பொண்ணுகிட்ட ஹிந்தியில டுயட் பாடுறான் சார். அதே நம்ம 2 டுயல் கனால் பாக்குறான் சார். இப்போ உங்க கிட்ட பட்டா வைக்கிறான் சார். झूठ बोल रहा हूँ, பொய் சொல்றான் பைத்தியக்காரச்சி எல்லாம் உங்களை அடிக்காதீங்க சார். உன்னுடைய கழுத்தை அடிக்காதீங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார் அவங்களை அடிக்காதீங்க சார். உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். சார் சார் அடிக்காதீங்க சார். இவளை அடிப்பேன் கொல்லுவேன். அதை கேட்க நீ யாரா பொட்டி பயிர? அதை கேட்கறதுக்கு நான் யார் சார்? நான் என்ன அவங்க புள்ளையா இல்ல அவங்க என்ன பெற்றெடுத்த தாயா? நான் யாரோ அவங்க யாரோ? அவங்க உடம்புல ஓடுற ரத்தமா என் உடம்புல ஓடுது. நான் எங்க இருந்தோ வந்தவன். அவங்க உங்க தங்கச்சி. உங்களுக்கும் அவங்களுக்கும் 1000 இருக்கலாம். நீங்க அவங்கள ஆடிங்க, உதைங்க, கொல்லுங்க, புதைங்க. அதை கேட்கறதுக்கு நான் யார் சார்? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒரு பைத்தியத்தை குணமாக்குறது ஒரு பெரிய கலை. அவங்க பச்சை குழந்தை மாதிரி. அவங்களை இப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணா பைத்தியம் தெரியவே தெரியாது சார். ஒண்ணு நீங்க உங்க ரூட்ல போனோம், இல்லைன்னா என் ரூட்ல போனோம். உங்களுக்கு எனக்கு ஒத்து வராது. நான் வரேன் சார். இல்லடா, என்ன அவசரப்பட்டு காரியத்தையே கெடுத்துட்டேன். நாங்க ஓரூட்டியே வாரோடா. வெல்கம் மேடம் மினிஸ்டர். ஏன் இப்படி காலடியில விழுந்து கிடக்குற? அது எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஐயோ, உனக்கு கோயில் கட்டணும். ஐயோ, இந்த பிரகாஷ் தெரிய வந்தா என்ன பண்றது? அவனுக்கு போன் பண்ணலாம். ஹலோ, புஜ்ஜி பாப்புவா, இப்பதான் ஒன்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீயே கூப்பிட்டு என்ன இங்க தொட்டுட்ட. ஆமா, எனக்கு கார் வாங்கி தரேன்னு சொன்னியே, எப்ப வாங்கி தர? நீ காரு கேட்டு நான் எப்படா குடுக்காம இருந்தேன். என் காரையே தாரேன் வச்சுக்கோ. அந்த போக்குவரத்து முந்திரி இருக்கானே, அவனுக்கும் எனக்கும் இப்ப போக்குவரத்து சரியில்லடா. அந்த பிஸ்கோட்டு பயல கொஞ்சம் பிளாக் மெயில் பண்ணணும்டா. நானும் இப்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். க்ளோஸ் அடி ஆயிட்ட. இருடி உன்னை க்ளோஸ் பண்றீங்க ஜிஞ்சினாக்கடி. நேரா இங்க வர என் காரை எடுத்துக்கிட்டு போயிடுற. இருடி, கார்ல பிரேக் கழற்ற மேலோகத்துக்கு அனுப்புறேன். கோர்க்கா வண்டியடே, எனக்கு ஒரு பணம். काम खत्म हो गया सब. இந்த பக்ஸிஸ் வச்சுக்கோ. கார்ல கீ வச்சிருக்கேன். புஜ்ஜி பாப்பு வந்தா மேல அனுப்பிச்சு. நான் வேற கார்ல போய்க்கிறேன். வா, கேட்ட திறந்து விட. திறக்கிறேன் சாப். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா. பாபு கைய வச்சா அது ராங்கா போவதில்ல. பாபு கைய வச்சா அது என்னடா எங்க வீட்டு சோத்தை தின்னுட்டு எங்க வீட்டு கார் மேலேயே நின்னுகிட்டு டான்ஸ் ஆடுற? அது ஒண்ணு இல்லைங்க. உங்க அண்ணன் இப்பதான் போனாரு. நீங்க 2 பேரும் வந்தீங்கன்னா இந்த கார்ல ஏறி வர சொன்னாரு. நான் அங்க போயிட்டேன்னா இந்த மரமண்டைக்கு மறந்து போயிருவோம் பாருங்க. அதனாலதான் கார் மேலேயே நின்னுட்டு இருந்தேன். நீங்க போங்க. இந்த கார்லயே வர சொன்னாரு? இதே கார்ல தான் வர சொன்னாரு. அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய மனசு. வாடா போலாம். வா 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 வா. போங்க போங்க, சீக்கிரம் போங்க, லேட் ஆயிரும். போங்க, லேட் ஆயிரும். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். துணிச்சலை மனத்திலே வளர்ப்பவன் நான் நான் நான். அண்ணன் தம்பி 3 பேரும் ஒரு புழு பூச்சி கூட துரோகம் செய்ய மாட்டாங்களே. இந்த உத்தமர்களுக்கா இப்படி ஒரு சோதனை? இறைவா, ஊத்துறேன். அண்ணன் தண்ணி ஆகரத்தை கூட இப்படி புனல் வழியா ஊத்த வச்சிட்டியப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க போயிருக்கலாம், வேற கார்ல போயிருக்கலாம்னு சொன்னேன். அங்கிள், வாயா இல்ல வாய்க்காலா? அவ்வா கம்ம அடிக்குது.
அங்கிள் உங்களுக்கு டேய், ஜூஸ் வேணுமான்னு கேட்டேன். என்னடா விளையாடுற? விளையாடுற அங்கிள், இது உங்களுக்கு சோதனையான அங்கிள். அன்னைக்கு என்னடான்னா ஊருகா விஷயத்துல போலீஸ் கிட்ட போய் தருமடி வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப என்னடான்னா கார் ஓட்டிட்டு போய் காலை உடைச்சுக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. நாளைக்கு என்ன ஆகுமோ நம்ம சிவாயா. எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் திருஷ்டி சுத்த போறேன். வாத்து வாயிலுங்களா? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. கல்லடிக்க தப்பலாம், முள்ளடிக்க தப்பலாம், கண்ணடிக்க தப்ப முடியாதே. என்னடா இது? தூக்கி போறா. ஏன்டா அப்படி போட்டா? நீங்க போட சொன்னீங்க போட்ட. மரத்துல கிளைய பார்த்திருக்கேன், இலைய பார்த்திருக்கேன், காய பார்த்திருக்கேன், கனிய பார்த்திருக்கேன். இப்படி ஒரு காலம் நான் பார்த்ததே இல்லை. ஐயோ, மாங்காய் மேல ஆசைப்பட்டு மரத்து மேல ஏறிட்டேன் ஐயா. இப்ப கீழே இறங்க எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் இறக்கி விடியா. ஏற தெரிஞ்ச உனக்கு இறங்க தெரியலையா? என் புள்ளி மயிலை துள்ளி வா. மாப்பிள, நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். நீ 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கடா. ஒரு 100 கூட. துட்டு இல்ல மாமா. என்னடா சொன்ன? என்கிட்ட துட்டு இல்லன்னு சொன்னேன். துட்டு இல்லையா? எப்படா சொல்லலாம்? டேய், யாராது? பக்கத்துல பொண்ணு நினைச்சியா? ஏன் பொண்ணுடா? துட்டு இல்லாம என் பொண்ணை எப்படா சொல்றா நீ? 1000 இருந்தாலும் அவர் என்ன கட்டிட்டு போறாரு. கையில்லைடா. கைவீசம்பா, கைவீசு. கடைக்கு போகலாம் கைவீசு. இந்த கையால உன்னை எப்படிலாம் தூக்கி வளர்த்த? 100 ரூபா துட்டு இல்லாத பேமானிய கட்டிக்கிட்டு நீ எப்படி குடியும் குடித்தனமா இருக்க போற? இல்ல நான் தான் எப்படி குடிக்க போற? இத நான் யாருக்கு போய் சொல்லுவேன்? செத்து போட லட்சுமி, செத்து போட லட்சுமி. கண்ணாடியில தாம் பேரை எழுதுற இவளால ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட முடியாதா? பாபு, இந்த பேப்பர்ல அவ கையெழுத்த வாங்கிட்டா எங்க தலையெழுத்தே மாறிடும். சார் வேணாம் சார். இப்பதான் ஆனா அவனாவே ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ள என்னமோ பட்டம் வாங்கிட்ட மாதிரி எதுலயோ கழுத்து போட சொல்றீங்க. இதெல்லாம் உனக்கு தெரியாது. தங்கச்சி, தங்க தங்கச்சி, என் முத்து தங்கச்சி, வைர தங்கச்சி, இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுமா? போடுமா? போட போடு போடுங்க. போடு. தா 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 தா. என்னன்னு தாத்தான்னு தாத்தான் நீங்க தந்துட்டாங்க பேப்பரை கீச்சு. உங்க ரூட்ல போனா இதான் சார் நடக்கும். புரிஞ்சுதா? அது என்னடா அந்த பைத்தியம் ஸ்டாம்ப் பேப்பர்ல மட்டும் கையெழுத்து போட மாட்டேங்கிறா? அது காரியக்கார பைத்தியம்னு ஏதோ மந்திரம் பண்ண மாதிரி இருக்கால. அண்ணே, மந்திரம் இருந்தா எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எனக்கு தெரிஞ்ச மசாலா மந்திரவாதி ஒருத்தர் இருக்கான். சுடுகாட்டு மண்டவோடு கூட அவன் சொன்னது செய்யும். அவனை மட்டும் ஆட்சிட்டு வந்துட்டா அந்த பைத்தியத்திட்ட கையெழுத்து வாங்கலாம், அவன் தலையெழுத்தே மாத்திடலாம். நீலி
சுடுகாட்டு மண்ட ஓட்டல சூடு போட்டு எடுத்த மந்திர பிரம்பு. என்ன பார்த்து நீ பயப்படுற, பயப்படாதே. என்ன பார்த்து நீ சிரிக்கிற, சிரிக்காதே. என்ன மறுத்து என்னய்யா ஜடாமணி, நண்டு பிடிக்கிற மாதிரி வச்சு வச்சு எடுக்கிற? ஏய், நீ அடிச்சாதான் கேக்குங்கறியா? இந்த நான் அடிச்சு கேட்க வைக்கிறேன். உங்க அம்மா அனாதை பையன் நாய பெற்ற தாய். என்னடா சொல்ற? தாய் மாதிரி என்னடா நீயும் மந்திரவாதியும்? அவன் என்னடா பெருசா அப்படிங்கிட்டான்? இந்த சின்ன பையன் வேற சின்ன முனி அது இதுன்னு வந்து ஆடுறான். சில சமயம் யாருமே என்ன வேணாலும் சாமி வரும்னு, ஆனாலும் அடி மேல அடின சமத்தியான அடின, ஆனாலும் அந்த பைத்தியத்துக்கு நல்ல அடின. இவனுக்கு பண்றதுல எனக்கு பைத்தியம் வந்துரும் போல இருக்கு. வாங்கடா. இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க சொன்னல. நாயை கொண்டு போய் தோட்டத்துல புதைங்கடா.
என் குழந்தையாவ கொண்டுட்டோம். என் குழந்தைய ஒத்த கைய கொண்டுட்டோம். இது இது என் குழந்தை இல்ல. என் குழந்தை இல்ல. அம்மா, நீ நினைக்கிற மாதிரி உன் புள்ள சாவலமா. நான் தான் உன் பையன் பாபு. என்ன நல்லா பாருமா. ஒரு பெத்த தாய் கூடவா தன் புள்ள யாருன்னு தெரியாது. நான் யாரோ இல்லம்மா. நான் எங்க இருந்தோ வந்தவில்லம்மா. நான் தான் உன் பையன். என்ன நல்லா பாருமா. மா ப்ளீஸ் மா, என்ன பாருமா. நான் தான் உன் புள்ள. அம்மா ப்ளீஸ் மா, என்ன பாருமா. என்னடா சொன்ன? இவ உனக்கு அம்மாவா? நீ அவளுக்கு புள்ளையா? என்னடா புதுசு புதுசா கதவுல? வாடா. என்னடா இது? உன்னை பொட்டி பையனை விட்டு வச்சா புதுசு புதுசா வெட்டியா போடுற? உன்னை அடிச்சு சொல்லுடா, இல்ல உன்னை உயிரோட பொழைச்சு ஏன் சார் அடிக்கிறத நிறுத்திட்டீங்க? கொஞ்சம் பாக்கி இருந்தா அடிச்சிருங்க. நீங்க அடிச்சதுக்காக நான் அழுவல சார். உங்களுக்காக கஷ்டப்பட்டு அந்த தாய்கிட்ட பிள்ளையா நடிச்சு அவங்க பைத்தியத்தை தெளிவிக்கிறதுக்காக நான் எடுத்த முயற்சியே கெடுத்துட்டீங்களே சார். என்ன திரண்டு வரப்ப தாய் உழைஞ்ச கதையா காரியத்தையே கெடுத்துட்டீங்களே சார். அந்த அம்மா யாரோ நான் யாரோ. அவங்க எனக்கு பாடினதில்ல ஆறாரும் இருந்தும் அவங்களை அம்மாவா நினைச்சு நடிச்சனே, அது யாருக்காக? அவங்க கிட்ட புள்ள போல போய் கண்ணீர் வடிச்சனே, அது யாருக்காக? இந்த வீட்டுக்குள்ளாரே அடப்பட்டு எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சனே, அது யாருக்காக? 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 அனாதாசிரமத்துல உப்புரப்பு இல்லாம ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்பட்ட எனக்கு வேலைக்கு சோறு போட்டு சொக்கா கொடுத்து என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கன உங்களுக்காக நடிச்சேன், கண்ணீர் வடிச்சேன். அந்த அம்மா கிட்ட நான் தான் அவங்க புள்ளன்னு ஒரு பொய்ய சொன்னேன். எதுக்கு சொன்னேன்? உப்பு தவிர உள்ளளவு நெனன்னு சொன்னாங்க. நீங்க உப்ப மட்டும் போடல சார், ஒரிஜினல் நெய்யே ஊத்திட்டீங்க. நெய்யே ஊத்திட்டீங்க. நீங்க ஊத்தின நெய்யுக்காக ஒரு பொய்ய சொன்னேன். நீங்க போட்ட வெண்ணெய்க்காக என்னையே மாத்திக்கிட்டேன். நீங்க ஊத்தின தயிருக்காக என் உயிரையே கொடுக்க நினைச்சேன். அதுக்காக அந்த அம்மாவோட புள்ளையா நடிச்சேன். நடிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல என்ன வந்து புடிச்சிட்டீங்களே சார், இழுத்து போட்டு அடிச்சிட்டீங்களே சார். அடிச்சதும் தான் அடிச்சீங்க, இந்த நெஞ்சில அடிச்சிட்டீங்களே, பாசம் உண்டாவற பாகத்துல அடிச்சிட்டீங்களே சார். ஒண்ணு நீங்க உங்க ரூட்ல போனோம், இல்ல ஏன் ரூட்ல போனோம். எப்ப நீங்க என்ன ஏன் ரூட்ல போகலையோ அப்ப எனக்கு இந்த வீட்டுல வேலை இல்ல. நான் போயிட்டு வரேன். என் 3 தெய்வங்களே போயிட்டு வரேன். குட் பை. நில்லுடா, பாபு கண்ணா, என்னதான் செய்யணுங்கிற சொல்லு சொல்லு. இப்படித்தான் எங்க அனாதாசிரமத்துல கருப்பு சாமின்னு ஒரு ஆள் இருந்தாரு. அவரோட சொந்தக்கார பொண்ணுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. உடனே பக்கத்து ஊர்ல இருக்கிற பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம். உடனே பைத்தியம் தெளிஞ்சு போச்சு. அதனால இவங்களையும் அங்க கூட்டிட்டு போலாமான்னு நினைக்கிறேன். என் ரூட்ட நான் சொல்லிட்டேன், உங்க ரூட்ட நீங்க தான் சொல்லணும். என்னடா இது கோயில் கோலான்னு சுத்த வைக்கிற? கழுதைக்கு வாக்கப்பட்டா உதவட்டுத்தான் ஆகணும், நாய்க்கு வாக்கப்பட்டா குறைச்சுத்தான் ஆகணும். போலாம் போலாம். குட் நைட். என்னாலதானே அவங்க உன்னை போட்டு அடிச்சாங்க. நான் யாரு? நீ யாரு? எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படணும்? ஒரு தாய்க்காக ஒரு புள்ள கஷ்டப்படாம வேற யாருக்காகமா கஷ்டப்பட முடியும்? என்னப்பா சொல்ற? என் புள்ளையதான் அந்த ஒத்த கையை கொண்டுட்டானே. உங்க புள்ள சாவலம்மா, நான் தாம்மா உங்க புள்ள. உங்களுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சுன்னு எனக்கு புரியுது. ஆனா நான் தான் உங்க புள்ளன்னு உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா.
உங்களுக்கு பைத்தியம் தெரிஞ்சத வெளியில காட்டிக்க வேணாம். நீங்க பைத்தியம் மாதிரியே நடிங்க. நாளைக்கு காலையில பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு போறோம். அப்போ ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஹலோ, யார் பேசுறது? மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸ் இருந்து பேசுறோம். உங்களுக்கு யார் வேணும்? மிஸ்ஸஸ் லலிதா வேலுச்சாமி இருக்காங்களா? இப்ப அவங்க வெளியூர் போயிருக்கிறாங்க. என்ன விஷயம்? அவங்க ஹஸ்பண்ட் கேப்டன் வேலுச்சாமி எதிரிகள்ட்ட இருந்து ரிலீஸ் ஆயிட்டாரு. இப்ப அங்கதான் வந்துகிட்டு இருக்காரு லலிதாவை பாக்குறதுக்காக. என்னண்ணே, புறப்படலாமா? வாங்கடா. என்னென்ன போனு? என்னென்ன ப்ராப்ளம்? நீ வரலையா? வரதா தாண்டா இருந்தேன். ஆனா வரக்கூடாதவ மிலிட்டரியில இருந்து இங்க வந்துட்டான். அப்ப நான் போக வேண்டியது இல்லையா? நீங்க ஆஸ் இட் இஸ் பிளான் படி அவளை பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு பத்திரமா கூட்டிக்கிட்டு போங்க. அப்பதான் அவ பைத்தியம் தெளிஞ்சா ஒரு கையெழுத்தாவது வாங்க முடியும். நான் இங்கேயே இருந்து அவன் கதைய தீர்க்க வேண்டிய விதத்துல தீர்த்துட்டு அவ கதைக்கு வாரேன். போங்க. தோட்டா, ஹலோ பாஸ், நான் சொல்றதெல்லாம் புரியுதா? நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. அந்த வேலுச்சாமிய சமமாக்கி கொண்டு வர நான் அவனுக்கு சமாதி கட்ட சமத்தியோட காத்துட்டு இருக்கேன். ஏன்டா நின்னுடுச்சு? கார்பரேட்டர் அடைக்கிற மாதிரி இருக்கு சார். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா கிளீன் பண்ணி ரெடி பண்ணிடுறேன். இவன் ஒருத்தையா எங்கேயாவது போகும்போது கார்பரேட்டர் ரிப்பேரு, காலேஜ் ரிப்பேரு. சார், என்னடா அவசரமா கொஞ்சம் பாத்ரூம் வருது சார். அடக்கிக்கடா. நீங்க சொல்றதுக்காக நான் வேணாலும் அடக்கிக்கலாம். ஆனா இந்த அம்மாவால அடக்கிக்க முடியாதே. சரி சரி, போயிட்டு சொல்லு. சார், இவங்க பைத்தியம் சார். எங்கேயாவது போயிட போறாங்க. நானும் கூட போயிட்டா? அதுவும் கரெக்ட் தான். ஜாக்கிரதை ஆச்சு போயிட்டு வா. என்ன மீறி இங்க என்ன நடந்துடும்? நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே. நர்க்கா மிஸ் ஆயிடுவா பாக்குறேன். போ. வண்டி ரெடியாடா? வண்டி இன்னும் ரிப்பேர் ஆகல. பாபுவோட பிளான் படி அந்த பொண்ணை இன்ட்ரெஸ்ட் போட்டு அனுப்பிச்சிட்டீங்க. இப்ப அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்? டோன்ட் வரி, அவ கராத்தேல பிளாக் பெல்ட் சாம்பியன். பாபு சொன்னபடி நம்ம அனாதாசிரம கிட்ட போயிடுவோமா? சாப், அந்த பொடியும் லலிதம்மா நம்ம கிட்ட தப்பிச்சிட்டாங்க சாப். அந்த பொடியனை எப்படியாவது பிடிச்சு பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு கொண்டு வாங்க. இல்ல உங்களை காம கொடுத்துருவேன். ஆட்டோ சீக்கிரம். தம்பி, லலிதம்மா சித்தி பையங்களால
உங்க மகன் பாபுக்கும் லலிதாமாவுக்கும் ஆபத்து தம்பி. இப்பதான் பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு அம்மாவும் உங்க மகன் பாவும் போயிருக்காப்ல. அந்த தடிப்பைய பிரகாஷ் நீங்க வர்றது தெரிஞ்சு வர்ற வழியிலே தீர்த்து கிட சொல்லிட்டேன் தம்பி. அடிக்காதீங்க. அழுவு இதுங்களை உயிரோட பாக்குறதுக்கு அந்த டீச்சரும் லலிதாவும் வருவாங்க. அதுங்களை பத்திரமா பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு கொண்டு வந்துடும். வரட்டுமா? அம்மா, அந்த பாவிங்க குழந்தைகளை கொண்டு போயிட்டாங்க அம்மா. மறுபடியும் அவங்கள உயிரோட பார்க்கணும்னா உங்களை பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு வர சொல்லி இருக்காங்க அம்மா.
குட்டி பையன் என்ன இந்த பாடுபடுத்திட்டானே. இந்த பத்மாஷா கொண்டு வந்துட்டேன் சாப். வாடா, என் நன்றி உள்ள நாயே வா. அந்த குட்டி சாத்தா நீங்க கொண்டு வா. சாப், இந்த பத்மாஷால உங்க 2 தம்பியும் மறுகையா சாப். கேள்விப்பட்டா வாடா, என் குட்டியை கெடுக்க வந்தவனே, என் வம்சத்தை அழிக்க வந்தவனே. வார்த்தா வரட்டும், ஒரு கையெழுத்த வாங்கிட்டு கதையை முடிக்கிறேன். அவனை விட்டுருங்க பாபு. எப்படி ஒண்ணு பண்ணாத அவரை விட்டு. இப்ப ஒத்துக்கிறியே, அப்ப ஒத்துக்கிட்டியா? தாயும் பிள்ளையும் சேர்ந்து நாடகமாடி அறைங்க. என்ன முட்டாளாக பாத்தீங்க இல்ல? இங்க பார், காலாகாலமா கையில வச்சுக்கிட்டு அலையிறேன்னா இந்த காகிதம் இல்ல ஒரு கையெழுத்து போட்டு போட்டு சொத்து எல்லாரும் பேருக்கு மாத்திருக்கு. இல்ல ஆத்தா ஓ முன்னாடியே உன் பிள்ளைய அந்த ஆத்தாளுக்கு பலி கொடுத்துருவேன். போட மகனே, வாய திறந்த பகிர்ந்துருவேன். போட செயல் போடு போடு, உன் பிள்ளை கையெழுத்து போடு. என் பிள்ளைய ஒண்ணு பண்ணிடாத. ஒரே ஒரே விட்டு பாபு, உனக்கு ஆகலையே. பாபு, அப்பா பாத்தியா? பூந்து விளையாடுறாருமா. என்னங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாபு, எப்படியோ அந்த ஆத்தா எங்க அப்பா அம்மாவை சேர்த்து வச்சுட்டா, நம்மள ஜெயிக்க வச்சுட்டா. எல்லாத்துக்கும் மேல உனக்கு தானே சபாஷ் சொல்லணும். நீ சாதாரண பாபு இல்ல, சபாஷ் பாபு. அவன் யார் பிள்ளை? அவங்க அப்பா பிள்ளையாச்சே.